சன் டிவின்னு ஒன்று அவங்களுக்குன்னே வச்சிருக்காங்க. விளக்கு பிடிக்கிற மாதிரியே அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க திமுகவுக்கு. அதுவும் ஒன்றும் இல்லை, 25 போஸ்ட் போடுறான். உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன மஞ்சள் பத்திரிகையா? சன் நியூஸ் மாதிரி ஒரு கேவலமான நியூஸ் சேனலை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவன் எவ்வளவு கேவலமானவன் அப்படிங்கறத அவன் போஸ்ட்ல போய் நீங்க பார்க்கலாம். சம்பந்தம் இல்லாம உள்ள ஒரு போட்டோ, அதுல ஒரு டைட்டில் கொடுத்துருப்பான். ஏன் ஸ்டாலின் அரசுல இருக்கும்போது நடந்த அந்த பெண்களுக்கு எதிரான கொடுமையை பத்தி போடு, ஏன் போட மாட்டேங்க? ஏன்னா உங்க ஆட்சி. அவங்களுடைய மீடியால பாத்தீங்கன்னா அவங்க ஆதரவா பேசுற ஆதரவாளர்கள் அப்படியே கொதிப்பான். இப்படி நடந்துருச்சு ஒரு பேரண்ட்ஸா. ஆமா, ஆனா நீ சன் நியூஸ்ன்னு வச்சிருக்க, நடுநிலை நக்கின்னு சொல்ற. அப்போ நீ நடுநிலை நக்கியா தானே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ எவனையும் கூப்பிடாத, நீ திமுக கட்சிக்கு உண்டானதுன்னு சொல்லிரு. ஏன் நடுநிலை நக்கின்னு சொல்லிக்கிற? சன் நியூஸ்காரன் எந்த இடத்துல எவ்வளவு தூரம் அதை அழுத்தி போட்டான். இல்ல தளபதி மேல் வன்மத்தை பூசுறதுக்கு எத்தனை போஸ்ட் போட்டான். காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? அவன் எல்லா வீட்டையும் திறந்து பார்க்குற வேலை தான் அவன் வேலை. அவன் கற்பனையில நல்லா எழுதுவான். அவன் மீசை வச்சிருக்க ஒரு கேவலமான ஜென்மம். அவன் வந்து திமுகவோட பிஸ்கட்டுக்கு வேலை செய்யற நாய். ஏன் இந்த அளவு? உண்மை அதுதான். திமுக போற பிஸ்கட்டுக்கு வேலை செய்யற நாய் தான் நக்கீரன் கோபால். இவெல்லாம் யோக்கியனா? முடிஞ்சா நீங்க இதுல தம்புல அந்த அண்டாவாயன்கள் போட்டோ எல்லாம் போடுங்க. இவெல்லாம் யோக்கியனா? மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நீ தளபதினா மட்டும் வாய வந்து இவ்வளவு பெருசா அணைக்கட்டு மாதிரி துறக்கைய, ஸ்டாலின் அரசு இவ்வளவு கேவலமா நான் சொன்ன இத்தனை விஷயத்துல நடந்திருக்கு. இதை பத்தி நீங்க எல்லாம் என்னடா பேசுறீங்க? நக்கீரன் கோபால் எங்க போனா? எங்க நக்கிட்டு இருந்தான்? அண்டாவாயன் எங்க போனா? வெக்கமான சூடு சொர்ண எதுவும் கிடையாது. அது எச்ச காசு வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. 1% கூட குறையல. எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது திமுகவால், இந்த பெண் நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இன்னும் அடுத்த 60 நாளும் இதே மாதிரி எதையா செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை தளபதி விஜய் மீது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நோக்கி மக்கள் எங்கேயாச்சும் திசை திரும்பிட மாட்டாங்களா? மக்கள் எப்படியாச்சும் அவர் மேல கோபம் ஆயிட மாட்டாங்களா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகா ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சுல, இன்னும் ஒரு மாசம் கிட்ட தான் இருக்கு. இப்படி கல நிறவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சமீபத்தில் அந்த நெகட்டிவ் ரிலேட்டபிளான விஷயங்கள் கொஞ்சம் ஊடகங்கள்ல, அதற்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய தளபதி வந்து மாவட்டம் தோறும் ஒரு சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி வர அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் நடிகர், புதுசாக வந்திருக்காரு, ஏற்கனவே இருக்கிறாங்களே, இவர் என்ன செய்ய போறாரு, பனையூர்லேருந்து வெளில வர மாட்டார், அதை பேசலை இதை பேசலை, ஒரு கட்டமைப்பு வச்சாங்க. அதை உடச்சிட்டு வெளில மாவட்டங்களுக்கு வர ஆரம்பித்தார். 5 மாவட்டங்களுக்கு போன உடனே அலைகடல் என மக்கள் வர்றதை பார்த்து இந்த ஆளும் அரசுக்கு ஒரு பதப்பதப்பு உண்டாயிடுச்சு. அதை எப்படியாச்சும் எண்டுகாடு போடணும்னு நினச்சாங்க. ஆனால் இதை நம்ம ஆட்கள் ரொம்ப உஷாரு. இதை முன்னாடியே மோப்பப்படுச்சு எஸ்ஓபி மேலே கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி எஸ்ஓபி போட சொல்லுங்கள், எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட் ப்ரொசீஜர் இருக்கணும், இவங்க எங்களுக்கு மட்டும் நிறைய நெகட்டிவ் திங்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது இந்த திமுக அரசு நம்மளை பார்த்து சொன்னது தற்கொலை, மேலே ஏறுறான், கீழே விழுறான், எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தளபதி கூட்டத்தில் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். ஸோ அவங்க நம்மளை என்ன தப்பு சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்களுடைய கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. செவரேறி குதிக்கிறது, சேரத்துக்கு மேலே நிற்கிறது, வண்டியில் ஏறி வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுக்கிறது, அப்படியே சுற்றி மூஞ்சில் எரியிறது, எல்லாமே இங்கே வந்து இயல்பாக அன்பில் நடந்தது, அங்கே செயற்கையாக நடந்தது. எதெல்லாம் நம்மை தற்கொலைன்னு சொன்னாங்களோ அதை எல்லாம் திமுக அவனுடைய மாநாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் கரூர் இன்சிடெண்ட் வந்தது, ஒரு பெரிய பேரழிவை கொடுத்தது. அதில் உள்ள கான்ஸ்பிரன்சி எங்களுக்கு அதில் இருக்குன்னு தெரிஞ்சு அதை நாங்கள் வெளியில் எதுவும் பேசலை. பட் சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொள்ளிக்கிட்டு இருக்கோம். எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லியிருக்கோம். அதை வச்சு கொஞ்ச நாள் நிப்பாட்ட பார்த்தாங்க. அதுலேயும் மக்கள்கிட்ட ஒன்றும் எடுபடலை. அப்புறம் வந்து கரூர் மக்கள் வந்து இங்கே வந்து வர வச்சு சந்திச்சது. ஏன்னா அங்கே போக விடலை, உண்மை தான், அங்கே போக விடலை, மண்டபம் கொடுக்கல, இடம் கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. ஆனால் இந்த சைடு நீங்கள் ஏன் போகல, நீங்கள் ஏன் அங்கே போய் பார்க்கல, நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்க,
இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸை மட்டும் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இது வந்து அந்த திமுக எக்கோசிஸ்டம் ஃபுல்லாக அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட யூடியூப் சேனல்ஸ், கிட்டத்தட்ட 2000-3000 சேனல்ஸு, இப்போ புதுசாக முளைச்சிருக்க அரசியல் வியாதிகள், அரசியல் விமர்சகர்கள், அப்புறம் வந்து பத்திரிகையாளர்கள் கூட்டம், அவருக்குன்னு ஐஸ் வைக்கிற கூட்டம் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அவங்களுடைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவாக பேசுகிற ஆதரவாளர்கள் அப்படியே கொதிப்பான், இப்படி நடந்துருச்சு ஒரு பேரண்ட்ஸா. ஆமாம், ஆனால் பெண்களுக்கு எதிராக இந்த ஆட்சியில் நடக்க எதை பற்றியும் பேச மாட்டான். அண்டாவாயன் செந்தில் வந்து ஒருமை வேண்டாம். இல்லை அண்டாவாயன் செந்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த 2 வயசு குழந்தைய திமுக காரன் கற்பழிச்சானே அதை பற்றி பேசியிருக்கானா? ஃப்ளைட்டில் திமுக காரன் ஒரு ஏரோஸ்டர்ஸ்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானே அதை பற்றி பேசியிருக்கானா? கடந்த 2 வாரங்களாக தமிழகத்தில் கத்தி கலாச்சாரம் ரொம்ப போய்கிட்டு இருக்கே அதை பற்றி பேசியிருக்கானா? பெண்களுக்கு எதிரான எவ்வளவோ ஒடுக்குமுறைகள் நடந்திருக்கு அதை பற்றி பேசியிருக்கானா? இதே விஷயங்களை சன் டிவின்னு ஒன்று அவங்களுக்குன்னே வச்சுருக்காங்க. விளக்கு பிடிக்கிற மாதிரியே அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க திமுகவுக்கு. ஒரே நாளில் 2 விஷயம் நடந்திருக்கு. திமுக சார்பாக அந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த அரசில் 2 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த பெண்களுக்கு எதிராக வன்முறை நடந்திருக்கு. இதை பற்றி ஒரு நியூஸும் கிடையாது. ஆனால் தவேக தலைவரை பற்றி ஏதாச்சும் அவதூறு, அதுவும் ஒன்றும் இல்லை. 25 போஸ்ட் போடுறோம். உனக்கு வெக்கமா இல்லை? நீ என்ன மஞ்சள் பத்திரிக்கையா? இல்லை இந்த மாதிரி போட்டு தான் உன் பொழப்பு நடக்கணுமா? இவர்களுக்கு எல்லாமே பதவி, சுகம், பணம், இந்த 2 விஷயத்துக்காக எந்த எண்டுக்கு வேணாலும் போவாங்க. சன் நியூஸ் மாதிரி ஒரு கேவலமான நியூஸ் சேனலை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவனுடைய போஸ்ட் எல்லாம் போய் பாருங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் நீ போடு, எதிர்கட்சியை பத்தி என்ன வேணாலும் போடு. அதான பத்திரிகை. இல்ல நீ எதிர்கட்சியை பத்தி என்ன வேணாலும் பேசு. ஆளுங்கட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அரசாங்கத்துல தப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதையும் சேர்த்து தானே போடணும். அவன் எவ்வளவு கேவலமானவன் அப்படிங்கறத அவன் போஸ்ட்ல போய் நீங்க பார்க்கலாம். தளபதியை பத்தின ஒரு 25 போஸ்ட் போடுவான். சம்பந்தம் இல்லாம உள்ள ஒரு போட்டோ, அதுல ஒரு டைட்டில் கொடுத்துருவான். ஏன் ஸ்டாலின் அரசுல இருக்கும்போது நடந்த அந்த பெண்களுக்கு எதிரான கொடுமையை பத்தி போடு, ஏன் போட மாட்டேங்க? ஏன்னா உங்க ஆட்சி, நீங்க ஆட்சியில இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், கொள்ளடிக்கணும், உங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணும். வெறும் பதவியும் பணமுமே குறிக்கோளா இருந்துதான் இந்த சன் நியூஸே செயல்படுது. போட்ட விஷயங்கள் உண்மை இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், நீ எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணு, உண்மையோ பொய்யோ அது மக்கள் பார்த்துக்கிட்டோம். நீ எவ்வளவு கேவலமானவங்கிறத ஒரே செய்தியை 25 போஸ்ட் தளபதியை பத்தி போட்டிருக்கிறதுக்கும், தமிழ்நாட்டில் அன்னைக்கு அதை விட கொடூரமான நிகழ்வுகள் நடந்த எதையுமே நீ போடாம இருந்ததையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இல்ல இப்ப கட்சி ரீதியா ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. எங்க நடவடிக்கை கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பதவியிலிருந்து பதவி நீக்கம். 2 வயது பெண் குழந்தை திமுகவினரால் கற்பழிக்கப்பட்ட விஷயம், கொன்ன விஷயம், சன் நியூஸ்காரன் எந்த இடத்துல எவ்வளவு தூரம் அதை அழுத்தி போட்டான். இல்ல தளபதி மேல் வன்மத்தை பூசுறதுக்கு எத்தனை போஸ்ட் போட்டான். நீங்க வரிசையா லாஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு எடுத்துக்கோங்க. தளபதி மேல வன்மம்னா ஒரு 25 போஸ்ட் போடுவான். சார் எடப்பாடிக்கும் போடுறாங்க சார். நீ அதான் நான் சொல்றேன், திமுக ஆட்சி அப்ப பொண்ணு அப்படியே எல்லாம் தேனாரும் பாலாரும் ஓடுதா? இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியில் அப்படி? நான் என்ன சொல்றேன், நீ சன் நியூஸ்ன்னு வச்சிருக்க, நடுநிலை நக்கின்னு சொல்ற. அப்போ நீ நடுநிலை நக்கியா தானே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ எவனையும் கூப்பிடாத, நீ திமுக கட்சிக்கு உண்டானதுன்னு சொல்லிரு. ஏன் நடுநிலை நக்கின்னு சொல்லிக்கிற? நக்கீரன் கோபார் அவர்கள் எதுவும் மறைமுகமா சொல்றீங்களா? எல்லாம் சேர்ந்துதான், அவங்க எல்லாமே பத்திரிகை. அவனும் மஞ்ச பத்திரிக்கை தான். அது புலனாய்வு பத்திரிகை. அவன் மஞ்ச பத்திரிக்கைங்க. அவன் எல்லா வீட்டையும் திறந்து பார்க்குற வேலை தான் அவன் வேலை. அவன் கற்பனையில நல்லா எழுதுவான். அவன் மீசை வச்சிருக்க ஒரு கேவலமான ஜென்மம். அவன் வந்து திமுகவோட பிஸ்கட்டுக்கு வேலை செய்யற நாய். ஏன் இந்த அளவு? உண்மை அதுதான். திமுக போற பிஸ்கட்டுக்கு வேலை செய்யற நாய் தான் நக்கீரன் கோபால். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்த தமிழகத்துல மக்களுக்கு என்ன பிரச்சனை?
இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, சட்டம் ஒழுங்குல என்ன பிரச்சனை. அதுக்கு தானே சார் இப்ப நிதி உதவி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நிதி உதவி? இப்ப சமீப பொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு ஒரு 3000 ரூபாய். நீ காசு கொடுத்துட்டேன்னா உங்க ஆட்சியில நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாம் சரியாயிருமா? இப்ப இங்க நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல இருக்கிறது பொருளாதார சிக்கல். நீங்க பொருளாதார சிக்கலை பத்தி பேசணும்னா அதுக்கு இன்னொரு கதை பேசலாம். நான் என்ன சொல்றேன், மக்கள் பணம் மக்கள்கிட்ட போறதுல எங்களுக்கெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? இது மக்கள் பணம். இலவசங்கள் அப்படின்னு சொல்றதுலயோ எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இது மக்கள்கிட்ட இருந்து இவங்க வரியா வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு போய் நல திட்டங்களா போய் சேரட்டும். ஒரே ஒரு விஷயம்தான் நிர்வாகத்தில் உள்ளவங்க பார்க்கணும். கடன் வாங்கி காசு கொடுக்கு இதை நீ ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டு உன்னுடைய குறுக்கு வழியில மக்களை பொறுத்தவரை 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உன்னோட குறுக்கு புத்தியை வச்சுக்கிட்டு தமிழகத்தை நீ தள்ளாட வச்சுக்கிட்டு இருக்கியா இல்லையா? இல்ல, இப்போ தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈற்றதன் மூலியமா ஒரு நிறுவனத்திலே 10,000 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு இப்ப 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அந்த ஆள் இந்த காதுல பூ சுத்துறது, கையில பூ சுத்துறது எல்லாம் வேற எங்கேயாச்சும் சுத்த சொல்லுங்க. ஏற்கனவே வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டின ஆள் தானே அந்த ஆள்லாம். படிச்சவனா? வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டின ஆள் தானே. இந்த அரசு வெளிநாட்டு முதலீடுங்கிற மிகப்பெரிய மோசடியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மோசடியா? ஆமா, தளபதி ஏற்கனவே சொன்னாரு, வெளிநாட்டில் முதலீடு ஈர்க்கவா இல்ல உங்க முதலீடை கொண்டு போய் வெளிநாட்டுல போட போறீங்களான்னு. வெளிநாடு முதலீடுன்னு கிட்டத்தட்ட 10 லட்சம் 12 லட்சம் கோடி உள்ள வந்துருச்சு. எம்ஓஇ சைன் பண்ணிருக்கோம்னா 4.5 வருஷத்துல எத்தனை கம்பெனி ஆரம்பிச்சீங்க? இந்த 4.5 வருஷத்துல நீங்க என்ன கிழிச்சீங்க? ஃபாக்ஸ்கான சொன்னீங்க, அவன் காரி துப்பிட்டான் மூஞ்சிலேயே. ஃபோர்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 4.5 வருஷத்துல என்ன நடந்திருக்கு? இன்னும் எதுவும் ஆபரேஷனுக்கு வரல. அதுக்கான ஒரு ஆரம்பம் அதை பண்ணியிருக்காங்கிறதே ஒரு எழுச்சி தானே சார். ஃபோர்டு வெளில போனதுக்கு யாரு காரணம்? வெளில போனாங்க, இப்போ வந்துட்டாங்கல்ல, பேசியிருக்காங்க, வந்துட்டாங்கல்ல. இதுதான். அதாவது நேத்து கூட ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சாதனைன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பூவே உனக்காகல எங்க தளபதி படத்துல தான் சார்லி ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. நானும் எங்க அப்பா மாதிரி டாக்டர் ஆகலாம்னு நினைச்சேன் அப்படின்னு. உங்க அப்பா டாக்டர் அப்படின்னு கேட்டோன்னே இல்ல எங்க அப்பாவும் ஆசைப்பட்டாரு அப்படின்னு. இவர் வீடியோல உள்ளதெல்லாம் அவர் ஆசைப்பட்டது. அவர் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம்னு ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டதை யாரோ நீங்க செஞ்சிட்டீங்கன்னு அவர் உள்ளுக்குள்ள போய் புகுத்தி அதுல பாதி வீடியோ கிராபிக்ஸ், பாதி இல்ல முக்காவாசி கிராபிக்ஸ். சில விஷயங்கள் எடப்பாடி அவர்கள் காலத்துல அடிக்கல் நாட்டினது. எவன் பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறது? இது வழக்கமா நடக்கும்ல சார். இப்ப கலைஞர் அவர்கள் 4.5 வருஷத்துல நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? நீங்க இந்த சுத்தி பேசுற வேலைலாம் எனக்கு வேணாம். 4.5 வருஷத்துல நீ என்ன கிழிச்சு அதை மட்டும் சொல்லு. ஒண்ணுமே கிழிக்கல. இவங்க பொய் மூட்டை. திமுகல பாத்தீங்கன்னா குறுநில மன்னர்கள், அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம், அமைச்சர்கள் எல்லாருமே இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. 50 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருப்பாங்க. இன்பநீதி முதலமைச்சராக தானே இவங்க குச்சியை ஊனிக்கிட்டு கூட இதே கூட்டம் தான் இருக்குமே தவிர திமுகவின் கடை நிலையில் இருக்கிற எல்லாரும் கடைசி வரை போஸ்டர் ஓட்டணும், பேனர் கட்டணும். அதுக்கு மட்டும்தான். அதே போல மற்ற கட்சியில இருந்து வந்தா உடனே மாவட்ட பதவி கொடுப்பாங்க, அமைச்சர் கொடுத்துருவாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்க. தான் கட்சிக்காரன் கடைசி வரை ஓட்டிக்கிட்டே இருக்கு. இது ஏதோ திமுக தூண்டி விடுற மாதிரி இருக்கு. தூண்டி எல்லாம் விடல, உண்மைதான். அப்போ இந்த திமுக இந்த குடும்ப அரசியல் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு இதுல நான் சொல்றேன். அவங்க நோக்கம் கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டு தக்க வச்சுக்கிட்டு சீட்டு கொடுத்துடணும், மாற்று கட்சியில இருந்து வர்றவனெல்லாம் வச்சு கூட்டு சீட்டு கொடுத்துடணும், அவங்க அமைச்சர்கள் அவங்களுடைய வாரிசுகளுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துடணும், கீழே வர அதை மெயின்டைன் பண்ணிடணும், மக்களுக்கும் எதுவும் நல்லது செய்ய மாட்டோம், கும்பலா சேர்ந்து கொள்ளை அடிக்கணும், நாங்க மட்டும் வளரணும். இதுதான் இவங்களுடைய நோக்கமே. இப்ப இத பத்தி சேனல்ல பேசாம தளபதி அவர்கள் கார்னர் செய்யப்படுறாருங்கிறது தான் உங்களுடைய கருத்தா இருக்கு. இல்ல, சேனல் நீ நடுநிலையா நக்கி அப்படின்னு சொல்ல போய் தான் நான் கேட்குறேன். அவன் விளம்பரத்துல நான் பார்த்துருக்கேன்ல, நான் நடுநிலை நக்கி சன் டிவின்னு போடுவான். நீ போடாத, அதை நீ போடலன்னா பிரச்சனை இல்லையே. தளபதி அவர்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது அது மட்டும் தான் செய்யறாங்க. ஆனா மக்களுக்கு தெளிவா தெரியும். லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல இந்த திமுகவோட எக்கோசிஸ்டம் ஒவ்வொரு 15 நாளைக்கும் தளபதி மேல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டு அந்த கூட்டம் அதை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இல்ல நீங்க ரீவைண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஒவ்வொரு 15 நாளைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்த் இன்னைக்கு இருக்காருல்ல, அவருக்கு இல்லாத காசா, அவருக்கு இல்லாத செல்வாக்கா? எல்லா கட்சியிலையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவர் குடும்பம், அவர் குழந்தைங்க, அவர் படம், அவர் ரசிகர்கள், அவருடைய சேலரி, சந்தோஷமா இருக்காரா?
இதே போல தளபதி விஜயால இருக்க முடியாதா? அவருக்கு காசு இல்லையா? அவருக்கு வாய்ப்பு இல்லையா? அவருக்கு பெரிய சொத்து இல்லையா? ரசிகர் பட்டாளம் இல்லையா? இருக்க முடியுமா முடியாதா? அவருக்குன்னு தேவை எதுவும் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகள் அரசியலுக்குள்ள வந்தா வரும்னு தெரிஞ்சு உள்ள வந்து தான் கூட 33 வருஷமா இருந்த மக்களுக்கு திருப்பி நம்ம செய்யணும்னு வந்திருக்கார்ல, அந்த எண்ணம் எங்க இருக்கு? லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ள அடிச்சுட்டு இன்னும் கொள்ள அடிச்சு மக்களை நாசமாக்கணும் அப்படிங்கிறவங்க எங்க இருக்காங்க? தளபதி நீ எந்த தேவையும் கிடையாது இல்லையா இந்த அரசியலுக்கு வரணும்னு. நீ ஒழுங்கா இருந்தா அவர் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்க போறாரு? நாடு நாசமா போகுது, நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியாதா? நம்ம மட்டும் சொகுசா இருக்கமே, இவ்வளவு நாள் மக்கள் நமக்கு இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களே, திருப்பி அவங்களுக்கு செய்வோம். ரிட்டையர்ட் ஆயிட்டு வரல, இன்னைக்கும் அவர் படத்துக்கு அவ்வளோ டிமாண்டு, அவரோட கால் சீட்டுக்கு அவ்வளோ டிமாண்டு. இன்னைக்கும் அவர் நினைச்சா வந்து படமும் நடிக்காம இல்லை அரசியலும் இல்லாம ஜாலியா இருக்க முடியும், அவ்வளோ பணம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தான் வராரு. எந்த தேவையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனா நீங்க செய்யறது உங்களுடைய பண ஆசையாலையும் பதவி ஆசையாலையும், ஐயோ நம்ம இருப்பிடம் போயிடுமே. இப்ப இவர் வந்துட்டாருன்னா எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி திமுக அரியணையிலேயே ஏற முடியாம போச்சோ, அவர் இருக்க தண்ணியும் அப்படி ஒரு நிலைமை வரப்போகுது. அப்படிங்கிறதுனால செயற்கையா அவர் மேல அவதூறுகளை அள்ளி வீசுறது, பெண் நிறுவனம் மூலம் பணம் கொடுக்கப்பட்டு அத்தனை பத்திரிகையாளர் முகம் மறு வச்சுக்கிட்டு, அத்தனை அரசியல் விமர்சகர்கள், அத்தனை யூடியூப் சேனல்ஸ், இதுல சன் டிவி, கலைஞர் டிவி எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிட்டு நீங்க சேரை வாரி 15 நாளைக்கு முன்ன ஒரு தடவை ஒரு டைட்டில் அவங்களா செட் பண்ணுவாங்க, அதன் மேலே சேரை வாரி இறச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த 6 மாசம் நீ இதை பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கல, இதே 6 மாசம் இந்த அண்டாவாயன்கள் செந்தில் மட்டும் இல்லை, நான் இப்போ சொன்ன அந்த எக்கோ சிஸ்டம், தமிழக அரசு நிதிநிலையை சரியா பயன்படுத்தல, நிர்வாகத்தில் ஊழல் இருக்கு, பெண்களுக்கு எதிரான பல வன்முறைகள் நடந்திருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான பல வன்முறைகள் நடந்திருக்கு, கஞ்சா பிரச்சனை இருக்கு, மது பிரச்சனை இருக்கு, போதை பிரச்சனை இருக்கு, குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல போதை மிட்டாய் விற்கிறான், ரோட்ல கத்தியை வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கான், மூதாட்டியை கற்பழிக்கிறாங்க, குழந்தையும் கற்பழிக்கிறாங்க, கஸ்டடியல் டெத்து, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. இந்த அண்டாவாயன்கள் எதை பத்தி பேசினாங்க? மாத்தவே கூடாது. இந்த பேரு எதை பத்தி பேசினாங்க? இவெல்லாம் யோக்கியனா? முடிஞ்சா நீங்க இதுல தம்புல அந்த அண்டாவாயன்கள் போட்டோ எல்லாம் போடுங்க. இவெல்லாம் யோக்கியனா? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. டேய், நீ தளபதினா மட்டும் வாய வந்து இவ்வளவு பெருசா அணைக்கட்டு மாதிரி துறக்கைய, ஸ்டாலின் அரசு இவ்வளவு கேவலமா நான் சொன்ன இத்தனை விஷயத்துல நடந்திருக்கு, இதை பத்தி நீங்க எல்லாம் என்னடா பேசுனீங்க? நக்கீரன் கோபால் எங்க போனான்? எங்க நக்கிட்டு இருந்தான்? அண்டாவாயன் எங்க போனான்? அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க, அவன்லாம் எங்க போனாங்க? பத்திரிகையாளர்னு பேசிக்கிட்டு இருக்கானா, அவன்லாம் எங்க போனான்? உங்க வீட்டுல பெண்கள் இல்ல, குழந்தைகள் இல்ல, அடுத்த வீட்டுல நடந்த அதை பத்தி நீ பேச மாட்ட? காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? பெண் நிறுவனம் கொடுக்குற பிச்சையில இவனுங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெக்கமான சூடு சொர்ணம் எதுவும் கிடையாது. ஒரு மனுஷன் அவனுடைய அவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டு மக்களுக்காக ஏதோ பண்ணணும்னு வரான். நீங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட கூறு போட்டு வித்து கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் நடந்துகிட்டு இருக்கு. அதுட்ட எச்ச காசு வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமா பேசுற மாதிரி இருக்கலாம். மக்கள்கிட்ட நான் பேசுறது ஒன்னே ஒண்ணுதான். நான் பேசின வார்த்தைகள் 1-2 தடிமனா இருக்கலாம், அதிகமா பேசுற மாதிரி இருக்கலாம். உள்ள ஆதங்கங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ நாளா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஆனா அந்த பெண் நிறுவனத்துக்கு கொடுக்குற காசுக்காகவும் இந்த சன் டிவி மற்ற டிவிகள், அவருடைய எக்கோ சிஸ்டம், அந்த அரசியல் வியாதிகள், அந்த பத்திரிகையாளர்கள், அந்த யூடியூப் சேனல்கள் கடந்த 6 மாசமா 15 நாளைக்கு ஒரு தடவை தளபதியை டார்கெட் பண்ணி எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர்களுடைய அரசு சந்தி சிரிக்குது. பெண்களை பத்தி இவங்களுக்கு கவலையே இல்லை, குழந்தைகளை பத்தி கவலையே இல்லை, போதை வஸ்துகள் ஊருக்குள்ள நடமாடுது, அதை பத்தி கவலை இல்ல. இவங்களுடைய எதிர்ப்புலாம் என்னன்னு பாருங்க. ரொம்ப குறுகிய எண்ணம். 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 2000 ரூபாய் கொடுத்துட்டோம், 3000 ரூபாய் கொடுத்துட்டோம், 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், நாங்க வந்தாலும் காசு கொடுப்போம். நிர்வாகத்தை இவர்களால் கொடுக்க முடியாது, ஊழலற்ற ஆட்சி கொடுக்க முடியாது. காசு மட்டுமே கொடுத்து மக்களை மழுங்கடிக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய குறுகிய எண்ணம்.
இது அடுத்த தடவையும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றீங்களா? ஆமா, இப்ப ஓட்டுக்கும் காசு கொடுப்பான். இல்ல அது கொள்ளடிச்சு வச்சிருக்க காசை ஃபுல்லா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து உங்கள் வாக்கை வாங்கி உங்க வாழ்க்கையை நாசமாக்க வந்துகிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு. தமிழகம் தலை நிமிரணும்னா எங்களுடைய தளபதி விஜய் தான் வர வேண்டும். அவர்கள் மட்டும்தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு அவர் மேல எவ்வளவு சேர அப்படி வாரி இறைச்சாலும் நீ என்ன வேணாலும் பண்றா, என் மக்கள், எங்க அக்கா, என் தங்கை, என் தம்பி என்ன நம்பி இருக்கிறாங்க, நான் அவங்கள நம்பி இருக்கிறேன், ஒவ்வொரு வீட்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவங்க என் கூட இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில வராரு, உங்களுக்காக வராரு, நம்மளுக்காக வராரு. சமீப நாட்கள் அந்த நம்பிக்கை ஏதாவது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற 1% கூட குறையல. எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது திமுகவால், இந்த பெண் நிறுவனத்தால் இது கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இன்னும் அடுத்த 60 நாளும் இதே மாதிரி எதையா செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை தளபதி விஜய் மீது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நோக்கி மக்கள் எங்கேயாச்சும் திசை திரும்பிட மாட்டாங்களா, மக்கள் எப்படியாச்சும் அவர் மேல கோபம் ஆயிட மாட்டாங்களா, இதுதான் அவர்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை தவிடுபடி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க தளபதியின் தம்பி தங்கைகள். இல்லை, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று முதல்வர் அவர்களும் அம்மா துர்கா அம்மா அவர்களும் வந்து வாக்கிங் போகிற மாதிரி ஒரு விஷயம் அடையார் பார்க்கில் வந்து ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோவாக ரிலீஸ் ஆயிருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மறைமுகம் ஆன்சர் அப்படிங்கிறதும் திமுகவிட்டேருந்து வருது. அதுவும் நீங்கள் சொன்ன விஷயத்துக்குள்ளே ஏதாவது வந்து அடங்குது? நான் அவங்கள பற்றி பேசணும்னா பர்சனலாக நிறைய பேசலாம், அது நமக்கு நாகரிகமாக தெரியல. தாத்தாவை பற்றி பேசலாம், பையனை பற்றி பேசலாம், பேரனை பற்றியும் பேசலாம், அது வேண்டாம். மகளிர் தினத்தையொட்டி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா சார்? ஏன்னா மகளிர் தினத்தையொட்டி மகளிருக்கு உண்டான தேர்தல் இருக்கை சில விஷயங்கள் சின்ன சின்ன பீசஸ் மாதிரி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். இல்லை, இதெல்லாம் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தளபதி என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்க போறான்னு. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் மிகச்சிறந்த வாக்குறுதிகளை அவர் தருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொடுப்பார். அவர் நாளைக்கு கொடுக்குறாரோ இல்லை தேர்தலுக்கு முன்னாடி எப்போ கொடுக்குறாரோ தெரியாது. பட் அவர் கொடுக்குற தேர்தல் அறிக்கை திமுக அதிமுக கொடுக்குற குறுகிய ஓட்டிற்கான தேர்தல் அறிக்கையாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற தேர்தல் அறிக்கையா இருக்கும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164